மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். இரண்டாவது நோன்பை அனுபவித்தவர்களாக இறைவனின் இல்லத்தில் ஒன்று கொண்டு இருக்கும் நம்மவர்கள் மீது அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, குர்ஆனும் நோன்பும் இரவு வணக்கமும், அதாவது குர்ஆன், நோன்பு, இரவு வணக்கம், இந்த மூன்றுமே பின்னி பிணைந்த மாதமாக இந்த மாதம் ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனை விட்டு நோன்பையும், நோன்பை விட்டு இரவு வணக்கத்தையும் நாம் ஒருபோதும் பிரித்து பார்க்கவே முடியாத வண்ணம் குர்ஆனும் நோன்பும் இரவு வணக்கமும், அதாவது தராவீஹ் தொழுகையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த ரமலான் மாதத்தை அகிலத்தின் மக்களுக்கு அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிற பொழுது, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹு தஆலா மக்கள் சமீபமாக அறிமுகம் செய்கிற பொழுது அல்லாஹ் இப்படி பேசுவான்: ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால், அந்த ரமலான் மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியான, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடியதுமான இந்த குர்ஆனை அல்லாஹ் அருளினான் என்று அல்லாஹ் பேசுகிறார். அதாவது ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இந்த மாதம் இவ்வளவு உயரம் சிறப்பு பெறுவதற்கு காரணமே உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் நான் குர்ஆனை அருளினேன் என்று குர்ஆன் இறக்கியதால் இந்த மாதத்துக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது, நீங்களும் சிறப்பு படுத்துங்கள். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும்ஹு, எவர் அந்த மாதத்தை பெறுகிறாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அப்ப இந்த மாதத்திற்கு சிறப்புகள் ஏராளம் உண்டு. அதில் தலையாயது என்னவென்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தான் குர்ஆனை அருளினான், அதனால் இவ்வளவு பெரிய சிறப்பு என்று அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை, இந்த ரமலானை இப்படி அறிமுகம் செய்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை இன்னும் இந்த சமூகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்பதுதான் சமூகத்தில் உள்ள உலமாக்களுக்கு மாபெரும் வேதனையாக உள்ளது. குர்ஆனை அல்லாஹ் எதற்காக அருளினான், அதனுடைய நோக்கம் என்ன என்று ஈமானுடைய சமூகம் இன்னும் விளங்காமல் இருக்கிறதே. அதாவது விளங்கிய மக்கள் ஏராளம் உண்டு, இருந்தாலும் இந்த குர்ஆனை அல்லாஹ் ஏன் அருளினான், எதற்காக அருளினான், இதனுடைய நோக்கம் என்ன என்று இந்த சமூகம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பதும் உண்மைதான். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார் ஒரு தந்தை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார் தந்தை. அப்படி செய்து கொடுக்கும் பொழுது சீர்வரிசை பொருள் என்று சில பொருளை அனுப்புவார், மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பார். அந்த சீர்வரிசை பொருளில் அனைத்தும் இருக்கலாம், அவர் விரும்பி பல்வேறு பொருளை கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொருளிலேயே முதலாவதாக முதல் எண்ணிக்கையில் முதல் நம்பரில் அவர் கொடுப்பது குர்ஆனை தான் கொடுப்பார். அதிகமான விலை கொடுத்து வாங்கி பட்டு துணியை சுருட்டி அழகாக அதற்கென்று ஒரு டப்பா செய்து விற்கிறார்கள். அந்த டப்பாவில் அடைத்து பத்திரமாக முதல் சீராக குர்ஆனை தான் அந்த தந்தை கொடுக்கிறார். சீர்வரிசை பொருள் அப்படின்னு சொன்னா வரதட்சணை அல்ல. சீர்வரிசை பொருள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சீர்வரிசை கொடுத்தார்கள். சீர்வரிசை என்பது வரதட்சணை அல்ல. வரதட்சணை என்ன, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெண் வீட்டுக்காரரிடத்திலே அடித்து பறித்து வாங்கக்கூடிய பொருளுக்கு பேரு வரதட்சணை. தந்தையாக தன் பிள்ளைக்கு கொடுப்பது அது சீர்வரிசை. இன்னைக்கு சீர்வரிசைக்கும் வரதட்சணைக்கும் மக்களுக்கு நிறைய பேருக்கு புரியல.
வரதட்சணை என்ன? இவர் கேட்டு வாங்குவார், டிமாண்ட் வைப்பார். எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். மாப்பிள்ளை பைக்கு ஒரு வாட்டு பைக் வேணும், கார் ஓட்டுவார், கார் வேணும், இவ்வளவு நகை போடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். இவரும் மாப்பிள்ளை இப்ப பெண் வீட்டுக்காரர் மனமோந்து செய்வார். சில நகைகளை பிரியமாக போடுவார், பண்டமாத்திரங்கள் கொடுப்பார். அதிலெல்லாம் சீர்வரிசை என்ற பட்டியலில் வந்துவிடும். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்காரரிடத்தில் கேட்டு வாங்குவது அல்லது நிர்பந்தித்து வாங்குவது அல்லது வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வதற்கு பெயர்தான் வரதட்சணை என்று சமூகத்தில் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. இன்று நம் சமூகத்தில் வரதட்சணை ஒருபுறம் இல்லை என்றாலும் கூட, அதாவது வரதட்சணை என்பது இல்லவே இல்லை என்று சொல்ல முடிவதில்லை, அதாவது குறைந்திருக்கிறது. முந்தைய காலங்களை விட இப்பொழுது வருகிற காலத்திலே பல மக்கள் இஸ்லாமிய பயான்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும் காரணத்தினால் மார்க்க விளக்கம் பெற்று பெற்று பல்வேறு மக்கள் அந்த வரதட்சணை என்ற முசீபத்திலிருந்து சற்று விலகினாலும் அந்த வரதட்சணையினுடைய வாடை அந்த ஸ்மெல்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசும்போதே இப்படி பேசிடுவாங்க, அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இந்த சின்ன மருமக வந்து பெரிய மருமக மாதிரி இவ்வளவு நகை போட்டு வந்தாங்க அப்படிங்கிற கணக்கையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொண்ணுக்கு நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு போயிடுவார். நான் சொல்லிட்டு போயிடுறது இருக்கிறது. அல்லது வேறு வகையாக கேட்டு வாங்குவதும் இருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பெண்ணை பெற்றவர் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நகை போட்டு மண்டபம் முடிச்சு அதுக்கு ஏராளமான காசுகளை கட்டி முன்னதாகவே சாப்பாடெல்லாம் போட்டு, அது மட்டுமல்ல ஏராளமான செலவுகள். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் சொல்லிட்டு போயிடுவாங்க, இங்க பாருங்க எங்க ஃபேமிலியில 500 பேர் வருவாங்க, அந்த 500 பேருக்கு மட்டும் சாப்பாடு ஆக்குங்கம்பாங்க. 500 பேர் என்ன பெரிய, அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன எண்ணிக்கை. அப்ப இவர் என்ன செய்வார்? அங்கிருந்து வரக்கூடிய 500, இவர் வீட்டில இருந்து வரக்கூடிய 100, 600 பேருக்கு இவர் தான் சோறாக்குவார். நகை போடுவார், அது போடுவார், எல்லாம் போட்டு வீட்டு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பெண் பிள்ளை நான் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா ஒரு அமைதியோடு அமருவார். ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த புள்ள வயிற்றுல புள்ளையோட வந்து நிற்கும் வீட்டுல. எங்க இருந்து வந்திருக்கும்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து குழந்தையை சுமந்தவளாக அந்த பெண் பிள்ளை வந்து விடுவாள். இவர் இப்பதான் நிம்மதி பெருமூச்சு விட்டார், செலவெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இப்பதான் புது செலவே ஆரம்பிக்க போகுது. என்ன? வயிற்றுல குழந்தை, இவரு தான் பிரசவம் பார்க்கணும். முதல் பிரசவம் வந்து அது பெண் வீட்டுக்காரங்க தான் பார்க்கணும். பெண் வீட்டுக்காரங்க ஒண்ணுமே கொடுக்கலையா உனக்கு? எல்லாம் கொடுத்துதானே திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் என்ன? மாப்பிள்ளையினுடைய குழந்தையை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். ஹக்கு யாருக்குரியது? அந்த பெண்ணின் கரம் பிடித்த கணவனுக்குரிய ஹக்கு. அவன் தான் செலவு செய்யணும். சமூகத்திலே இது போன்றுள்ள கேவலங்களிலும் கேவலம் பரவலாக நடமாடி கொண்டிருக்கிறது. நல்லவர்களை கேட்டா சொல்லுவாங்க, அது தாய் வீட்டுக்கு போனாதான் தாய் வந்து அந்த குழந்தையை பராமரிக்கிற விதத்துல பராமரிப்பாங்க அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க. சாக்கு போக்கு சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க அனுப்பினாலும் கூட யாரு செலவு செய்ய உரிமை உடையவர் என்றால் அந்த பெண்ணின் கரம் பிடித்தவர் தான். கபில் தூ நிகாஹா, திருமணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அவளை மணமுடிப்பதாக நான் ஏற்றுக்கொண்டேன், வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டேன் சொல்றாரா இல்லையா? அந்த ஆணுக்குரிய செலவுதான். ஆனா செய்ய மாட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இப்படியாக எல்லா செலவுகளும் இதுக்கு பேர் தான் வரதட்சணைன்னு சொல்றது. இது வரதட்சணை தான். எது? பிரசவத்துக்கு அனுப்புறாங்களா இல்லையா? அது வரதட்சணை தான். சரி, அனுப்பட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சொல்ற மாதிரி லாஜிக்காவே இருக்கட்டுமே. என்ன, அந்த பெண் பிள்ளையை பெற்ற தாய்க்கு தான் அந்த குழந்தையின் மீது அந்த பிள்ளையின் மீது அதீத அக்கறை இருக்கும். சரி, அனுப்பி வைக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஓகே. ஆனா யாரு செலவு செய்யணும்? செலவில்ல பிரச்சனை. பணிவிடை செய்வது பிரச்சனை அல்ல, ஹிதமத்து செய்வது பிரச்சனை அல்ல. காசு யாரு கொடுப்பது? ஏற்கனவே பெண்ணை பெற்றவர் திருமணம் முடிச்சு கொடுத்து அதுக்கு உண்டான கடன்ல இருந்து அவர் இன்னும் மீளவே இல்லை. எப்படி சஹாபா பெருமக்கள் உஹது யுத்தத்திலே கலந்து தோல்வியை தழுவி பல பேரை பறிகொடுத்து விட்டு உடல் காயங்களோடு இருந்தனர். உடலெல்லாம் காயம், அந்த காயத்தில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த காயம் ஆறுவதற்கு முன்னதாகவே பெருமானார் இன்னொரு போருக்கு தயாராகணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இவர் தன்னுடைய பெண் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்த அந்த காயத்தில் இருந்து ஆறுவதற்கு முன்னதாகவே பிரசவம் என்பது அங்கு வந்து அமர்ந்து விடுகிறது. இதுக்கு பேர் தான் வரதட்சணைன்னு சொல்றது. ஒண்ணு கேட்டு வாங்குறது, இது கேட்காம வாங்குறது.
நாங்கள்லாம் அப்படி இல்லைங்க, நாங்கள்லாம் சுண்ணத்து முறைப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அங்க உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது எதை அவங்க சுண்ணத்தான் நினைச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது. நாங்க பெண் வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இங்கிருந்து இங்க வரைக்கும் பேசுவாங்க. ஆனா திருமண வீட்டுல போய் பார்த்தா அவங்க தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. யாரு? நம்மள்ட்ட சொன்னவங்க சாப்பிடக்கூடாது, ஹராமாச்சு, மக்ரூஹாச்சு, அப்படின்னு பண்ணாங்க. ஆனா இப்போ திருமணத்துல போய் பார்த்தா முன் சபல அங்க நிக்காகல துவாவே ஓதி முடிச்சிருக்க மாட்டாங்க. அல்லது துவா ஓதுறது நம்ம தானே. நம்ம அங்க போய் பார்த்தா நமக்கு முன்னால அங்க உட்கார்ந்து யாரு? நாங்க தான் அப்படி இப்படி அது இது, நாங்க அல்லா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, குர்ஆன் இறங்கும் போது ஜிப்ரீல நாங்க பார்த்தவங்க அப்படின்னு சொல்ற மக்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை நான் சொல்ல வருவது இதெல்லாம் வரதட்சணை. இதெல்லாம் அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் நிறைய சடங்குகள் இருக்கிறது, அதெல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் அப்புறப்படுத்தப்படும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நான் சொல்ல வருவது சீர்வரிசை பொருட்களில் முதலாவதாக அந்த பெண்ணை பெற்ற அந்த தந்தை அந்த பிள்ளைக்கு குர்ஆனை தான் கொடுக்கிறார். பட்டு கம்பளம் இட்டு சுருட்டி, பட்டு துணியால் சுருட்டி அதை பத்திரமாக பொதிந்து அழகான டப்பாவில் அடைத்து அந்த பெண் பிள்ளை இடத்தில் கொடுப்பார். பாப்பா கொடுத்த சீதனோடு சொல்லி அந்த பெண் பிள்ளை என்ன செய்வாங்க? பாப்பா வாங்கி கொடுத்த பீரோலுக்கு மேல ஒரு இடம் இருக்கும், அதை பத்திரமா தூக்கி வச்சிருவாங்க. பிறகு அதை தொடுறதே இல்லை. குர்ஆனை உயரமான இடத்துல வைக்கணும், ஒரு டப்பால வச்சு, இதெல்லாம் மரியாதை. ஆனா இது மட்டும்தான் மரியாதையா? கண்ணியத்திற்குரிய நல்லோருடைய குர்ஆனுக்குரிய ஹக்கு என்ன? தினந்தோறும் எடுத்து ஓதணும். சமூகத்திலே குர்ஆன் ஓதுவது குறைந்து போனது. இது தமிழ்நாடு, பக்கத்து மாநிலம் கேரளா. கேரளாவை போய் பாருங்க, ஒரு வீட்டுல 6 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 6 பேரும் குர்ஆன் ஓதுவாங்க. சுத்தமா சேவிங் பண்ணியிருப்பாங்க, அழகா குர்ஆன் ஓதுவாங்க. 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 6 பேரும் குர்ஆன் ஓதுவாங்க. 6 பேருக்கும் மார்க்க சட்டம் தெரியும். அவங்கள்ட்ட ஏது நம்ம முன்பின் பேசிட முடியாது, முடிச்சிருவாங்க. ஆனா நாம் அருகாமை மாநிலம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில 6 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒருவருக்கு குர்ஆன் ஓத தெரிகிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதில் ஒருவருக்கு குர்ஆன் ஓத தெரிவதே பெரிய விஷயமாக இருக்கிறது. நல்லவர்களே, அந்த ஓத தெரிந்தவரும் ஓதுவதில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இந்த சமூகத்துக்கு வழங்கிய அமானிதம் என்று பேசுகிறார். நம்முடைய உயிரும் அமானிதம், உடலும் அமானிதம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சொத்து சுகம் செல்வம் யாவுமே அமானிதம் தான். அதே போல குர்ஆனும் அமானிதம். அமானிதத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆன் அமானிதம். இன்னா அரதுனல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹா அல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வானங்களிடத்திலும் பூமியிடத்திலும் இன்னும் மலைகளிடத்திலும் இந்த குர்ஆன் என்ற அமானிதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆன் என்ற அமானிதத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை நீ சுமந்துக்கப்பா. பூமி இடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானத்திடத்தில் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை சுமந்து கொள். மலைகளிடத்தில் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை சுமந்து கொள். ஆனால் அவைகள் எல்லாம் சுமக்க மாட்டோம் என்று மறுத்தது, பயந்தது. நாங்க சுமக்க மாட்டோம் குர்ஆனை, அது எங்களால முடியாது. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. இந்த குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை அச்சத்தின் காரணமாக வெடித்து சிதறி போயிருக்கும். وحملها الإنسان. அல்லாஹ் நான் சுமந்து, மனிதன் நான் சுமந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மனுஷன் சொன்னான். குர்ஆன் யார் மீது இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? மலக்கா? மனிதர் தான். மனிதரிலேயே ஆகச் சிறந்தவர்கள்.
அவன் மனிதன் ஒத்துக்கொண்டான், மனிதன் ஏற்றுக்கொண்டான். யா அல்லாஹ், நீ மலைகளிடத்தில் அந்த அமானிதத்தை கொடுக்கிறாய், மறுக்கிறது. வானத்திடத்தில் கொடுக்க முற்படுகிறாய், அது மறுக்கிறது. பூமியிடத்தில் கொடுக்க முற்படுகிறாய், அந்த குர்ஆன் என்ற அமானிதத்தை ஏற்க மறுக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் யா அல்லாஹ் என்று இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டான், மனிதன் சுமந்து கொண்டான். வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. ஆனால் நிச்சயமாக மனிதன் தமக்கு தாமே அநீதம் செய்பவனாக, அறிவிலியாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை சுமந்திருப்பவன் அறிவாளியாக இருக்கணும், குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பவன் அறிவாளியாக இருக்கணும். சராசரி மனிதர்களை போன்றிருக்க கூடாது. சிலதாசன் சொன்னாங்களா இல்லையா, யார் குர்ஆனை கல்வியில் சுமப்பாரோ, அதாவது குர்ஆனை எவர் மனன விடுவாரோ, முட்டாள்களோடு சேர்ந்து வாதம் செய்யக்கூடாது, அறிவிலிகளோடு சேர்ந்து போராடக்கூடாது, அறிவற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்? அவனிடத்தில் இல்லாத ஞானம் உன்னிடத்தில் இருக்கிறது, நீ கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. இந்த மனிதன் நான் சுமந்து கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டான், ஆனால் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் தமக்குத்தாமே அநியாயம் செய்பவனாக, அறிவிலியாக, முட்டாளாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, குர்ஆனை அல்லாஹ் தஆலா அமானிதமாக மனிதன் அமானிதமாக ஏற்றுக்கொண்டு விட்டான். அந்த அமானிதத்தை பாதுகாக்கிறானா? அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. தமக்கு தாமே அநியாயம், அமானிதத்தை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவன் அதுக்குரிய ஹக்க செய்யறது இல்ல, தமக்கு தாமே அநீதம் செய்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன் மீது நமக்குள்ள கடமைகள் மொத்தம் 4. குர்ஆனை வாங்கி உயரத்துல வச்சிருக்கிறது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே வருவாங்க, வந்து அதை அப்படியே குர்ஆன் எடுத்து முகத்தோடு முகமாக, நெஞ்சோடு நெஞ்சாக வைத்துக் கொண்டு பத்திரமா மூடி வச்சு போய் உட்கார்ந்துருவாங்க. இது குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அல்ல. குர்ஆன் மீது நமக்குள்ள கடமைகள் 4. அந்த 4ஐ சரியாக நாம் நிறைவேற்றாத வரைக்கும் குர்ஆன் என்ற அமானிதத்துக்கான ஹக்கை நாம் பூர்த்தி செய்தவர்களாக ஆக முடியாது. முதலாவதாக திலாவத். முதல்ல என்னங்க? குர்ஆனை ஓதுதல். இறை வேதத்தை ஓதுவது முதல் கடமை. அதை உயரத்தில் வைத்து பார்ப்பதல்ல, அதுக்கு அது ஒரு மரியாதை. கால்கை பற்றக்கூடாது வசனத்துல வைப்போம், ஆனா உண்மையான மரியாதை என்னன்னு சொன்னா அதை தினந்தோறும் எடுத்து ஓத வேண்டும். குர்ஆன் 2 வழிகளில் பாதுகாக்கப்படுகிறது. ஒன்று, ஓதுவதன் மூலமாக, குரல் வழியாக அது பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, எழுத்தின் மூலமாக பாதுகாக்கப்படுகிறது. குர்ஆனை ஓதுவது ஒரு இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓதுறது ஒரு இபாதத். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் லாம் மீம் என்று ஒருவர் சொன்னால் 30 நன்மை கிடைச்சிடுமா? அலிஃப் லாம் மீம் இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லி அந்த நியத்துல எவர் ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறாரோ அதில் 3 எழுத்து இருக்கிறது, 30 நன்மை கிடைத்துவிடும். அலிஃப் என்றால் 10 நன்மை, லாம் என்றால் 10 நன்மை, மீம் என்றால் 10 நன்மை. அப்ப இது தனித்தனி எழுத்துக்களுக்கே 10 நன்மை. அவ குர்ஆனை அவர் ஓதுறார், ஒரு நாளைக்கு 100 ஆயத்து ஓதுறார், 150 ஆயத்து ஓதுறார், அல்லது ஒரு 10 ஆயத்தை வச்சுக்கோமே, எவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரராக மாற முடியும். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, குர்ஆனை ஓத வேண்டும், அதுவும் நன்மை. குர்ஆன் பிறர் ஓத நாம் கேட்பதும் நன்மை. அதனால்தான் ரமலானுடைய மாதத்திலே தராவீஹ் தொழுகையில் முழுமையாக குர்ஆன் ஓதி தொடப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இப்ப நிறைய குர்ஆன் ஓத தெரியாத மக்கள் இருக்கிறாங்க, ஆனா கேட்கிற வாய்ப்பு அல்லாஹ் ரமலான்ல நமக்கு தரான். யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத முடியாதோ அவங்க எல்லாம் தராவீஹ் தொழுகையில பரிபூர்ணமா வந்து கலந்துக்கிறாங்கன்னு வைங்க. அல்ஹம்துலில்லாஹ் 27 நாள்ல ஒரு குர்ஆனை முழுமையாக கேட்ட ஒரு பாக்கியசாலிகளாக அவர்கள் மாறுவர். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, குர்ஆனை ஓதுதல் என்றால் அதில் சொல்லப்பட்டவைகளை எடுத்து நடப்பது என்பதாகும். குர்ஆனை ஓதுறதுன்னா வெறுமனே ஓதிக்கிட்டே போனதில்லை, ஓதுனா நன்மை. ஆனால் உண்மையிலேயே ஓதுதல், இவர் குர்ஆன் ஓதி இருக்கிறார் அப்படின்னா என்ன பொருள்? அதில் உள்ளதை அவர் தன் வாழ்நாளில் கொண்டு வருவது, அதை எடுத்து நடப்பது. சஹாபா பெருமக்களை பற்றி சொல்லப்படுகிறது, கான ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும்
لا يتجاوزون 10 آيات حتى يعلموا ما فيهن من العلم والعمل. சஹாபாக்கள் குர்ஆனில் இருந்து ஒரு 10 ஆயத்தை ஓதினாலும் அந்த 10 ஆயத்தை ஆய்வு செய்து அதை அறிந்து தமது வாழ்நாளில் கொண்டு வருவார்களாம். அதை அறிந்து புரிந்து அதை அமல்படுத்துவார்கள், நடைமுறைப்படுத்துவார்கள். இது சஹாபாக்களினுடைய பழக்கம். அப்படியே ஓதிக்கிட்டே போயிட மாட்டாங்க. அதே போல வகால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எந்த அல்லாஹ்விடம் இருக்கிறது அவர் மீது ஆணையாக, இன்ன ஹக்க திலாவதிஹி அன் யஹில்ல ஹலாலஹு வ யுஹர்ரிமு ஹராமஹு. குர்ஆனை ஓதுவது என்றால் என்னவென்று தெரியுமா? குர்ஆனை ஓதுறதுனா என்னன்னு தெரியுமா? அதில் சொல்லப்பட்டுள்ள ஹலால் ஹராமை பேணி நடப்பதாகும் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், ஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கதீரா. அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் யாரு? நிராகரிப்பாளர்கள். அவர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ், இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து வந்திருக்குமேயானால் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கதீரா, அதில் பல்வேறு விதமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். யார் அந்த மக்கள்? அல்லாஹ்விடமிருந்து வந்ததால் இதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. குர்ஆனோடு மோதியவர்கள் எல்லாம் இறுதியில் குர்ஆனை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஏசி பேசியவர்கள் எல்லாம் குர்ஆனை தன்னுடைய தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி இதை போன்ற ஒரு நூலை இது உலகத்தில் பார்க்கவே இல்லை என்று சான்று பகர்ந்திருக்கின்றனர். அப்படி சான்று பகர்ந்தவர்கள் எல்லாம் சராசரியானவர்கள் அல்ல, பெரிய பெரிய அறிவில் விற்பனர்கள், மதத்தின் தலைவர்கள். கணியத்திற்குரிய நல்லோர்களே, டாக்டர் மாரிஸ் புகைல் என்று சொல்லப்படுகிற ஒருவர், அதே போல டாக்டர் மில்லர் என்று சொல்லப்படுபவர், இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. ஒரு நீண்ட ஆய்வுக்கு பிறகு குர்ஆனை ஆய்வுக்கு உட்படுத்தி இறுதியில் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். சாதாரண வந்துட மாட்டாங்க இஸ்லாத்தில் இவங்கெல்லாம். ஏன்னா இவங்க பெரிய 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 அறிஞர்கள். டாக்டர் மில்லர் என்று சொல்லப்படுபவர் யார் தெரியுமா? கனடா நாட்டில் ஒரு பெரிய கிறிஸ்தவ மத போதகர். அவர் கிறிஸ்தவ மத போதகர், கிறிஸ்தவ மத அதாவது அவர் அந்த அளவுக்கு போதக பீரங்கின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அறிவு படைத்தவர். எதையுமே அவர் லேசு மாசில் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. பைபிளை கரைத்து குடித்தவர். எதையுமே தர்க்க ரீதியாக அணுகுவார், எதையுமே அறிவு ரீதியாக சிந்திப்பார். அதே வேளையில் கணக்கு பிரியர், அவர் கணித மேதை. இதனால் எதையுமே அவர் அப்படிப்பட்ட ஒரு தர்க்க ரீதியாக அணுகக்கூடிய பார்வையுடையவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். எப்படி வந்தார்? குர்ஆனில் உள்ள தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு நாள் குர்ஆனை வாசித்தார், குர்ஆனை ஓதினார். மட்டுமல்ல, இதில் ஏராளமான தவறுகள் இருக்கும், ஏராளமான பிழைகள் இருக்கும். குர்ஆன்ல என்னங்க, முஹம்மது நபி என்ற ஒருவரின் வரலாறு சொல்லப்பட்டிருக்கும், அவர் திருமணம் முடித்த சங்கதி சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய மனைவிமார்களை பற்றி பேசப்பட்டிருக்கும், அவர் பெற்ற பிள்ளைகளை பற்றி பேசப்பட்டிருக்கும். இதுதான் அதில் இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக உள்ள மடமை காலத்தில் உள்ள தகவல்கள் யாவும் அதில் பதியப்பட்டிருக்கும், அவ்வளவுதான் என்ற அலட்சிய போக்கில் அவர் குர்ஆனை ஆய்வு செய்ய துவங்கினார். குர்ஆனில் உள்ள குறைகளை வெளிப்படுத்தி காட்டினால் முஸ்லிம்களையே நாம் கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் குர்ஆனை ஆய்வு செய்தார். ஆனால் என்னாச்சு தெரியுமா? ஒரு கேலி கிண்டலாக அப்படியே ஆய்வு செய்தவர் ஆய்வுக்குள் புகுந்த பிறகு ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் பார்த்தார். குர்ஆனினுடைய பல பக்கங்களில் உலகத்தில் வேற எந்த நூல்களிலும் காண முடியாத தகவல்களை எல்லாம் குர்ஆனில் அவர் பெற அவர் வியப்பின் உச்சத்துக்கே சென்றார். டாக்டர் மில்லர் பார்க்கிறார், நபியினுடைய வரலாறே இல்லையே. எந்த நபிக்கு அந்த அவர்கள் இறைவன் இறக்கியதாக சொல்லுகிறானோ அந்த நபியின் வரலாறு இல்லையே இந்த குர்ஆன்ல. அவருடைய சம்சாரத்தின் வரலாறுகள் மனைவிமார்களின் வரலாறுகளாக இருக்கும் என்று பார்த்தால் அதையும் காணமே. அவர் பெற்ற பிள்ளைகளின் வரலாறும் இல்லையே, அவர் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் அதுல இல்லையே, எந்த வரலாற்று தகவலும் இல்லையே அப்படின்னு சொல்லி
இதெல்லாம் இருக்கும் நினைச்சாரு. ஆனா ஏமாற்றம் தான் அவருக்கு வந்துச்சு. ஏமாற்றமே மிஞ்சியது. நபிக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு இல்லாமல் யார் வரலாறு இருக்குது தெரியுமா? அவர் எந்த கிறிஸ்தவத்தை சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிறிஸ்தவத்தை அந்த கிறிஸ்தவம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் அற்புதமாக பேசுவதை கண்டு வியந்தார். அவர்களது வரலாறை கண்ணியமாக எந்த ஒரு பைபிளிலும் அப்படி சொல்லப்படவில்லை. மரியம் அன்னை அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆன் அவ்வளவு கண்ணியமாக சொல்கிறது, அவ்வளவு உயர்த்தி பேசுகிறது, சிறந்த பெண் என்று அடையாளப்படுத்துகிறது. இதை பார்த்து ஆச்சரியப்படுறார். பைபிள்ல இந்த மாதிரி இல்லையே. மரியம் என்பவர்கள், மேரி என்பவர் எங்களோடு சம்பந்தப்பட்டவர் அல்லவா, எங்கள் மதத்தோடு தொடர்புடையவர் அல்லவா, ஆனா அவருடைய சங்கதி இந்த பைபிள் இப்படி சொல்லப்படலையே. ஆச்சரியப்படுகிறார், புரட்டுகிறார் பக்கங்களை. வருகிறது அத்தியாயம் சூரத்துல் மரியம். ஒரு அத்தியாயமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரில் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அவருக்கு ஏற்படுகிறது. குர்ஆனிலே நபியினுடைய மனைவிமார்களின் பெயரில் எந்த ஒரு அத்தியாயமும் இல்லை. சூரத்துல் ஆயிஷா இல்லை. மனைவியுடைய மகள் சூரத்துல் ஃபாத்திமத் ஸஹரா எங்கும் இல்லை. மனைவியுடைய மூத்த மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் கொண்டாடுகிற மனைவி அன்னை ஹதீஜா, சூரத்துல் ஹதீஜா இல்லையே. நபியோடு தொடர்புடைய மனைவிமார்களினுடைய தலைப்பிலே எந்த ஒரு சூறாவும் இல்லை. ஆனால் எங்கள் மதத்தை சேர்ந்த நாங்கள் சிறந்த பெண்ணாக சொல்லுகிற மரியமின் பெயரில் ஒரு சூறாவே இருக்குது. அப்ப இவர் இந்த குர்ஆனை தயாரித்திருந்தால், இவர் எழுதியிருந்தால் அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இவர் சொல்லக்கூடிய இறைவன் தான் இவருக்கு இதை அருளி கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. எப்படி தெரியுமா? சும்மா சாதாரணமா அல்ல. ஈசா இப்னு மரியம், ஈசா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்லியே 25 இடத்தில் குர்ஆன் பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரோட அல்லாஹ் 25 இடத்துல பேசுறான். சரி, எங்க நபி எங்க தீர்க்கதரிசியை பத்தி 25 இடத்துல பேர் வந்திருக்குது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எத்தனை இடத்துல பேர் வந்திருக்கு? போறாரு 5 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதுவும் அறிமுகப்படுத்துறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த முஹம்மது யார் தெரியுமா? அல்லாஹ்வின் ரசூல். அல்லாஹ் நிறுத்தி கொண்டான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். இந்த முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல். இப்படி அறிமுகம் தான் படுத்துறானே தவிர பெயரை சொல்லி வேற எதையும் அல்லாஹ் சொல்லல. அப்ப அவர்களுக்கு அவர்கள் அடையாளப்படுத்துகிற குர்ஆனில் அவர்களது பெருமை இல்லை. ஆனால் எங்களுடைய மதத்தை சேர்ந்த தலைவர்களின் பெருமை பேசுகிறது இந்த குர்ஆன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. இப்படி எல்லா வரலாற்றையும் பேசுகிற அல்லாஹ் பெருமானாரின் வரலாறை குர்ஆனில் பேசவில்லை. வெறுமனே அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி. அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான் முஹம்மது அல்லாஹ்வின் ரசூல். அதோடு நிறுத்தி கொண்டான். பார்க்கிறார். பிறகு அவருடைய சரி இதையும் மீறி ஏதாவது குறை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறார். போடுறாரு. எந்த குறையும் இல்லை. ஆனா அவருடைய அறிவை திருத்துகிற ஒரு ஆயத்து வந்துச்சு. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனில் குறை இருக்கிறதா என்று பார்க்கிறாயே, அவரை பார்த்து பேசுற மாதிரி இந்த குர்ஆன் அந்த ஆயத்து இருந்துச்சு. குர்ஆனில் குறை இருக்கிறது என்று 10 பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கிறாயே. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆன் எப்படி தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய குறையை நம்மிடத்துல சொல்லி காட்டும். எப்படி முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்னின்று போய் நின்றால் அந்த கண்ணாடி நம்மிடம் இருக்கக்கூடிய குறை நம்மகிட்ட மட்டும்தான் சொல்லும், பிறரிடத்துல சொல்லாது. அதே போல் குர்ஆன் எப்படி தெரியுமா? நம்முடைய குணங்களை வெளிப்படுத்துகிற அடையாளப்படுத்துகிற கண்ணாடி. எடுத்து திறந்து வச்சா நம்மிடம் இருக்கக்கூடிய குறையெல்லாம் பேசும். நீ இப்படிப்பட்ட குறையோடு இருக்கிற, நீ உன்னை மாத்தினாதான் நல்லது அப்படின்னு பேசும். அவர் பார்க்கிறார். அப்ப இந்த ஆயத்து அவருடைய கண்ணில் படுகிறதா? ஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? எப்படி குர்ஆன்ல குறை இருக்குதா? நீ போட்டுட்டே இருக்கிறியப்பா. எந்த
எந்த குறையும் இல்லாத குர்ஆன் அல்லவா? இதற்கு ஆசிரியர் முஹம்மது அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல, நான் தான் ஆசிரியன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வ லம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், எந்த ஒரு கோணலும் இல்லாமல் தன் அடியார் முஹம்மதின் மீது இந்த வேதத்தை அருளினானே அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும். இந்த குர்ஆனில் எந்த கோணலும் இல்லை, மாடலும் இல்லை. ஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ். ஒருவேளை இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து இறக்கப்பட்டால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா, நிறைய முரண்பாடுகளை நீ பார்த்திருப்பாய். டாக்டர் மில்லர் அந்த ஆயத்தை அவரோடு பேசியது. என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கிற, எந்த பிழையும் இல்லை, இதுல உன்னிடத்துல தான் பிழை இருக்குது அப்படின்னு சொல்லுவதை போன்று இந்த ஆயத்து இருந்தவுடன் உடனே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாது. மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள் இது போன்று உண்டு. கணியத்திற்குரிய நல்லவர்களே, ஆக இப்படி எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த குர்ஆனை புனிதமுடையதாக, புனிதத்திற்கு சொந்தமானதாக ஆக்கி அருள் இருக்கிறான். அது இறங்கிய மாதம் தான் இந்த ரமலான். அதை கண்ணியப்படுத்தும் முகமாகத்தான் நாம் நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை நம்முடைய வாழ்நாளில் இன்னும் அதிகம் கிடைக்க செய்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. எவரெல்லாம் சென்ற மாதத்தில், சென்ற வருட ரமலானில் இருந்தார்களோ, எவர்களெல்லாம் இந்த ரமலான் பிறை பார்ப்பதற்கு முன்னதாக மரணித்து இந்த ரமலானை அல்லாஹ் கிடைக்க விடாமல் ஆக்கினானோ, அவர்களது பிழைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. நமது பிள்ளைகளையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆண்டாண்டு காலம் பல ஆண்டுகள் இந்த ரமலானை அனுபவித்து நன்மைகள் செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனை ஓதுகிற பாக்கியத்தை தருவானாக. குர்ஆனை செவிமடுத்து வாழுகிற நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.